ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம 20th கிளாஸ் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இது வந்து உங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்கு ஸ்டிச் தான். இது 3rd ப்ராஜெக்ட் ஒர்க் ஸ்டிச். ஓகேவா? இதுவும் வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச். நம்ம தாம்பூர் எப்படி ஃபில் பண்ணோமோ அதே மாதிரி தான் இதுவும் ஃபில் பண்ணுவோம். இதுவும் வந்து ஈஸி தான். நம்ம தாம்பூர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பெருசாக செயின் போட்டுட்டு போனோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் பெருசாக போட்டால் செகண்ட் லைன் வந்து சின்னதாக போடணும். அடுத்து 3rd லைன் பெருசாக போடணும். அதுதான் நான் இதை வந்து உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து எப்படின்னு சும்மா சொல்லி காட்டுறேன். இதை நீங்கள் போடணும்னு தேவையில்லை, ஷேப்பில் போட்டால் போதும். இப்போ நீங்கள் வந்து ஒரு செயின் இழுக்கிறீங்க. செயின் இழுத்து இப்போ வந்து நான் வந்து செயின் இழுக்கிறேன். இது மாதிரி பெரிய செயினாக இழுத்து ஒரு செயின் அப்படியே, அதாவது பெருசாக அப்படி போட்டுட்டு போகிறேன். ஓகேவா? இந்த மாதிரி பெருசாக போட்டுட்டு போயிட்டு நீங்கள் கீழே கொண்டு வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செயினை, அதாவது பெரிய செயின் இருக்குங்களே, அதுக்கு சென்டரில். ஓகேவா? அதே மாதிரி அடுத்த செயினுக்கு சென்டரில், அதே மாதிரி அடுத்த செயினுக்கு சென்டரில், அதே மாதிரி அடுத்த செயினுக்கு சென்டரில், அது மாதிரி சென்டரில் கொண்டு வந்து ஒரு நம்ம குட்டியாக போட்டுட்டு அடுத்தது இழுக்கும் போது இதை விட நம்ம பெருசாக இந்த மாதிரி பெரிய செயின், அடுத்து நம்ம பெரிய செயினை மறுபடியும் கொண்டு போவோம். ஓகேவா? இங்கே போட்டுட்டு மறுபடியும் இதுக்கு சென்டரில் இப்படி கொண்டு வருவோம். ஓகேவா? இப்போ நான் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் போட்டுட்டு நான் நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இங்கிட்டு வந்து ஒரு லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சோ ஒரு டைப்பாகவும் இங்கிட்டு ஒரு டைப்பாகவும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ரெண்டில் உங்களுக்கு, ஆனால் ரெண்டுமே நீங்கள் வந்து போடணும். ஆனால் ஷேப்ஸ்லாம் உங்களுக்கு இதில் ரெண்டில் எது ஈஸியாக இருக்கோ அதை போட்டால் போதும். ஓகேவா? இப்போ நான் வந்து இதுக்கு ஃபுல்லாக வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அவுட்லைனுக்கு வந்து நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துக்குவோம். ஓகேவா? நான் வந்து செயின் ஸ்டிச் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நான் சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு டைப் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? இது ஒரு ஃபில்லிங் இதை வச்சு தான் நீங்கள் வந்து கப்பல்ஸ் இல்லைன்னா கார்ட்டூன் இது மாதிரிலாம் போடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் சென்டர்லேருந்து நான் சொன்ன மாதிரியே நான் ரஃபாக போட்டு காமிச்சேன்னா அதே மாதிரியே தான் செயினை நம்ம பெருசாக போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி செயினை பெருசாக போட்டுட்டு இங்கே கொண்டு போய் ஒரு குட்டி செயின். அப்போ நீங்கள் வரப்போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செயினுக்கு சென்டர், இந்த செயினுக்கு சென்டர், இந்த செயினுக்கு சென்டர், இங்கேயும் சென்டர். அப்புறம் மறுபடியும் போகும்போது பெருசாக போயிட்டு அதுக்கு சென்டராக வரணும். அதான் இந்த ஸ்டிச். ஓகேவா? இங்கே இப்போ நான் சென்டரில் போடுறேன். ஓகேவா? அதே மாதிரி இங்கே சென்டரில் நான் போடுறேன். இந்த செயினுக்கும் சென்டரில் போட்டு இங்கே ஒரு குட்டி செயின். மறுபடியும் நம்ம போகும்போது பெருசாக போகணும். ஓகேவா? பெரிய செயினாக போட்டுட்டு இங்கே கொண்டு போயிட்டு ஒரு குட்டி செயின் போட்டுட்டு மறுபடியும் வரப்போகும்போது அதுக்கு சென்டர் நம்ம கொண்டு போனோம் பார்த்தீங்களா பெரிய செயின், அதுக்கு வரப்போகும்போது கீழே வரப்போகும்போது ஒரு பெரிய செயின். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நான் மறுபடியும் மேலே இப்போ எடுத்துகிட்டு போகிறேன். மேலே போகும்போது பெருசாக போட்டுட்டு போகிறேன். ஓகேவா? பெருசாக போட்டுட்டு இங்கே போய் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு வரப்போகும்போது இந்த நம்ம கொண்டு போனோம் பார்த்தீங்களா அந்த செயினுக்கு சென்டராக கீழே வரப்போகும்போது அந்த செயினுக்கு சென்டராக அப்படி கொண்டு வந்துடணும். ஓகேவா? இங்கே ஒரு குட்டி செயின், அப்புறம் மறுபடியும் பெருசாக நான் அப்படி போடுறேன். ஓகேவா? இதுவும் ஈஸி தான். இதையும் வச்சு நீங்கள் வந்து நான் இப்போ குட்டியாக வரேன். இப்போ நீங்கள் இதையும் வச்சு வந்து ஃபேஸ்லாம் ஃபில் பண்ணலாம். ஆனால் இதை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். இப்போ நான் போகும்போது அதே மாதிரி பெருசாக கொண்டு போகிறேன். ஓகேவா? கொண்டு போயிட்டு இங்கே ஒரு குட்டி லாக். அப்போ வரப்போகும்போது இந்த செயினுக்கு சென்டராக நான் கொண்டு வரேன். இந்த மாதிரி சென்டராக நான் கொண்டு வரேன். அதே மாதிரி பெருசாக நான் கொண்டு போகிறேன். பெருசாக கொண்டு போயிட்டு வரப்போகும்போது அதுக்கு சென்டராக நான் கொண்டு வரேன். இது மாதிரி நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நான் போட்டுட்டு நான் இங்கே என் நாட் போட்டுக்கிறேன்.
ஓகேவா. இந்த லைன் நான் முடிச்சிட்டேன். இந்த லைன் நான் உங்களுக்கு சொன்னேன்ல, மேலே கொண்டு போகும்போதோ இல்லை கீழேருந்து வரும்போதோ நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் மேலேருந்து உங்களுக்கு வந்தாலும் ஓகே, கீழேருந்து போனாலும் ஓகே. ஆனால் ஃபஸ்ட் லைன் போகும்போது பெரிய பெரிய செயினாக இருக்கணும். அதே மாதிரி கீழே வரும்போது அந்த செயினுக்கு சென்டராக இருக்கணும். அதே மாதிரி மேலே போகும்போது பெரிய பெரிய செயினாக இருக்கணும், அதுக்கு சென்டராக இருக்கணும். ஓகேவா. இந்த ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்னா, அடுத்த டைப் எப்படி போடணும் அப்படின்னா, சைட்லேருந்து நான் போடுறேன். ஓகேவா. நல்லா யோசிச்சுக்கோங்க. மேலே போகும்போது 2 ஸ்டிச் ஆகும், கீழே வரப்போகும்போது 3 ஸ்டிச்சாகவும் வரணும். ஓகேவா. இப்போ நான் 3 ஸ்டிச்சாக வந்துட்டேன். நல்லா பாருங்கள், ஒரே ப்ராசஸ் தான். இது பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி, மேலே போகும்போது 2ஆகவும் 2ஆக போயிட்டு அங்கே ஒரு குட்டி செயின் போட்டு கீழே வரப்போகும்போது அதை 3ஆகவும் நான் கொண்டு வருவேன். கொண்டு வந்துட்டு கீழே ஒரு குட்டி செயின். ஓகேவா. அகெயின் மேலே போகும்போது 2 செயினாகவும் அங்கே போய் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு கீழே வரப்போகும்போது 3 செயினாகவும். ஓகேவா. இப்படி வரணும். அதே மாதிரி மேலே போகும்போது 2 செயினாகவும் அங்கே போய் ஒரு குட்டி செயின் போட்டு வரப்போகும்போது கீழே வரப்போகும்போது 3 செயினாகவும் வரணும். ஓகேவா. இது டைப் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் வந்து என்கிட்ட போட்டு காட்டும் போது 2யுமே போட்டு காட்டணும். நீங்கள் இப்போ ஷேப்ஸில் யூஸ் பண்ணும்போது எது ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணால் போதும். ஓகேவா. நிறைய பேருக்கு நான் ஃபஸ்ட் சொல்லி கொடுத்த டைப் தான் ஈஸின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இப்போ நான் மேலே போகும்போது 2ஆக போயிட்டு அங்கே ஒரு குட்டி லாக் பண்ணிவிட்டு கீழே வர போகும்போது நான் 3ஆக வரேன். 3ஆக இங்கே ஒரு குட்டி லாக். அதே மாதிரி மேலே கொண்டு போகும்போது 2 செயினாக போயிட்டு அங்கே ஒரு குட்டி லாக், கீழே கொண்டு வர போகும்போது 3ஆக வரேன். ஓகேவா. அதே மாதிரி மேலே கொண்டு போகும்போது 2 செயினாக போயிட்டு அங்கே ஒரு குட்டி லாக் போயிட்டு கீழே கொண்டு வரும்போது 3 செயினாக வரேன். இங்கே ஒரு குட்டி லாக். இதை நான் ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த மாதிரி ஷேப்பில் கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு இங்கே கொஞ்சம் தெரியாமல் போகும்ல, அதனால் அதே மாதிரி தான் 2ஆக கொண்டு போகணும் மேலே. ஓகேவா. இங்கே கொண்டு போயிட்டு இங்கே தான் நம்ம நாட் போட்டுருவோம். அதே மாதிரி கொண்டு வரும்போது 3ஆகவே கொண்டு போகணும். குட்டியாக கொண்டு வந்தாலுமே பரவாயில்ல. ஓகேவா. ஆனால் கொண்டு வர போகும்போது 3ஆகவும் மேலே கொண்டு போகும்போது இப்படி 2ஆகவும் போகணும். அதே மாதிரி கீழே கொண்டு வரும்போது 3ஆக கொண்டு வரணும் செயினை. இங்கே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அதே மாதிரி கொண்டு போகும்போது 2ஆக கொண்டு போயிட்டு அங்கே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அதே மாதிரி குட்டி லாக் போட்டுட்டு அதே மாதிரி கொண்டு வர போகும்போது 3ஆக கொண்டு வரணும். ஏன்னா இடம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம மறுபடியும் வரும்போது 2ஆக கொண்டு வரக்கூடாது, 3ஆக தான் கொண்டு வரணும். 2ஆக கொண்டு போயிட்டு வரப்போகும்போது 3ஆக குட்டி குட்டி செயினாக போடணும். அதே மாதிரி கொண்டு போகும்போது 2ஆக கொண்டு போயிடணும். அங்கே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு வரப்போகும்போது இப்படி 3ஆக கொண்டு வந்துடணும். கொண்டு இங்கே ஒரு குட்டி லாக், அதை அப்படியே நீங்கள் கொண்டு போகும்போது 2ஆக இப்படி தான் கொண்டு போகணும். இடம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம குட்டியாலாம் போடக்கூடாது. அதே ப்ராசஸ் தான். இப்போ 3ஆக தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இங்கே ஒரு 3. ஓகேவா. அப்புறம் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு மறுபடியும் 2ஆக கொண்டு போகணும். அங்கே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு வரப்போகும்போது 1 2 3 அப்படின்னு நான் கொண்டு வந்துருக்கேன். ஓகேவா. அப்புறம் கொண்டு போகும்போது 2ஆக கொண்டு போயிட்டு இங்கே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு வரப்போகும்போது 1 2 3ன்னு நான் இங்கே முடிச்சுக்கிறேன். ஓகேவா. இங்கே ஒரு செயின் போட்டுட்டு ஒரு லாக் போட்டு இங்கே நான் முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். ஓகேவா. இதுதான் லாங் அண்ட் ஷார்ட். இது நம்ம போகும்போது 2ஆகவும் வரப்போகும்போது 3ஆகவும் கொண்டு வரணும். இது போகும்போது பெரிய செயினாகவும் வரப்போகும்போது இந்த பெரிய செயினுக்கு சென்டரில் கொண்டு வரணும். அதுதான். ஓகேவா. இப்போ லாங் அண்ட் ஷார்ட். ஓகேவா. லாங் அண்ட் ஷார்ட். இப்போ நல்லா பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இது நான் 2 டைப் போட்டு காமிச்சேன். ஒன்று 2ஆக போகணும், கீழே வரப்போகும்போது 3ஆக வரணும். ஓகேவா. இது பெரிய செயினாக போகணும், பிக் செயினாக போகணும். வரப்போகும்போது இதுக்கு சென்டராக தான் வரணும். இதுதான். ஓகேவா. இதான் 2 டைப். இதில் ஏதாவது ஒரு டைப் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதோட ஷேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள், ஒரு 4 ஹார்ட். இந்த மாதிரி ஷேப்லலாம் நீங்கள் யூஸ் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும்.
4 ஹார்ட்டு. ஓகேவா? இங்கேயும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். நீங்கள் எந்த இது வேணால் ஃபில் பண்ணலாம். இல்லைன்னா வந்து 2 ஒரு டைப்பாகவும் 2 ஒரு டைப்பாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா எல்லாமே ஒரு டைப்பாகவும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் வந்து உங்களோட ஷேப். தேங்க்யூ.